ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சிக்கனை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோங்க. இப்போ அதில் என்னென்னலாம் சேர்க்கலான்றதை பார்ப்போம். தேவையான அளவு இப்போ நான் உப்பு சேர்க்குறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன், இது 1/2 ஸ்பூன் மெஷர்மெண்ட்டுங்க. இந்த 1/2 ஸ்பூனில் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன், தனியா 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுங்க, சிக்கன் பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் போடுறேங்க. அவ்வளோதான். இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேங்க. இதை நல்லா கலந்து விடணுங்க. இந்த சிக்கன் எப்பவும் கொஞ்சம் போன் உள்ளதாகவும் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. அது ஃப்ரை பண்ணும் போது இன்னும் லேயராக நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தாங்க போட்டேன். இப்போ இது கூட இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரம் பத்தாதுங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணுங்க. இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் ஊறி நல்லா இருக்கணும்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. சிக்கனை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கணுங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு சிக்கனை டிப் பண்ணி அதுக்கு மேலே ப்ரெட் பவுடரில் நம்ம ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிலில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கிறேங்க. அது கூட 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா கலந்து விடணுங்க. அதுக்கு 2 முட்டை நான் எடுத்துக்கிறேன். நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேண்டாங்க. இந்த முட்டையில் தான் நான் நல்லா கலந்து விடணும். பேஸ்ட்டு மாதிரி கொண்டு வந்துடணுங்க. இதை நல்லா கலந்து விட்டு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட் பவுட்ரு ரெடி பண்ணிப்போம். மிக்சியில் 4 பீஸ் நான் ப்ரெட்டு போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா தூள் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சிக்கணும். அப்போ தான் மேலே அந்த சிக்கன் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க போடலாம். இப்போ ஊறின சிக்கனை நம்ம இந்த கலந்து வச்சுருக்கோங்க இல்லையா பேஸ்ட்டு, அதில் நம்ம நல்லா பரட்டி எடுக்கணுங்க. இந்த பதம் இருந்தால் போதும். இதை நம்ம இப்போ இந்த ப்ரெட் தூள் இருக்கு இல்லைங்களா, அதில் இப்படி நல்லா டிப் பண்ணணுங்க. எல்லா பக்கமும் அந்த ப்ரெட் தூள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா இதில் சேர்ப்போம். ஹோட்டல் ரெசிபி மாதிரியே இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். குவான்டிட்டி அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற அளவு நீங்கள் காரம் உப்பு சேர்த்துக்கலாம். திருப்பி விடுவோம். ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். போன் உள்ள பீஸில் தான் லாலிபாப் செய்யணும்னு இல்லைங்க, இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.